சுட்டித்தனமா, ரொம்ப குட்டி பொண்ணா, "பூவே பூச்சூடவா" அப்படின்ற படத்துல வந்து "பூவே உனக்காக" அப்படின்ற படத்து மூலமா அறிமுகமாகி, நம்மளுடைய தமிழ் சினிமாவுல ஒரு மலர் கிரீடத்த அப்படியே தலையில வச்சுக்கிட்டு, நம்மளுடைய எழுத்தாளர் சொன்ன மாதிரி, நம்மளுடைய இயக்குனர், இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு மிகப்பெரிய க்ரஷ்ஷா இருந்த 80ஸினுடைய ஃபேவரட்டான ஹீரோயின் சங்கீதா மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த குக்கர் படத்தினை பற்றியும், குதுமி நாவலை பற்றியும் சில வார்த்தைகள் பேசுமாறு. நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். சார் காமத்துரை சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். நிறைய நிறைய இல்லை, ஓரளவு நான் நாவல்ஸ் படிச்சிருக்கேன். அதுக்கு பேஸ் காரணம் என்னோடய அம்மா தான். அம்புலி மாமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு படிக்கிற ஹேபிட் க்ரியேட் பண்ணாங்க. பட் உங்கள் புக்கு படிக்கும்போது தான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு படித்த புத்தகம். ஸோ உங்களை நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் எழுதணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் கருப்பழனியப்பன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ஞாபகமே வரலையே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் அப்போ எதுவும் பெருசாகவே பண்ணலை, அதனால் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ பட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீச்சஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், அதை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், ரசிகையாக இருந்திருக்கேன்னு சொல்லலாம் ஒரு சில ஸ்பீச்சஸ் பற்றி. ஸோ உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. இந்த புக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் படித்தேன். அப்போது இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், 5D தியேட்டருக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் தனியாக விடுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக தான் ஃபீல் ஆச்சு அந்த கதை படிக்கும்போது. சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ராத்திரி போய் டாக்டரை கூப்பிட்றதுக்காக நடந்து போகிறதுன்றது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்னார். பட் நான் அதை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த நாய் துரத்தும், நாய் கடிச்சிரும்னு பயந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு நிஜமாகவே ஃபீல் ஆச்சு. இது மாதிரி இது மட்டும் இல்லை, இதில் நிறைய விஷயம் எனக்கு அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் புக்கு டப்புன்னு மூடிட்டேன். அது வந்து அந்த ஒரு தூக்க முடியாத வெயிட்டாக இருக்க அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு அந்த பர்சன் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது வந்து எனக்கு டக்குன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம படம் பார்க்கும்போது அப்படி ஆகும், பட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் புக்குன்னும் போது அந்த ஒரு வசதி மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த இறுக்கத்தெல்லாம் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன் படிக்க. ஸோ இது மாதிரி பர்சனலாக நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் இருந்த அன்பு, காதல், துரோகம், தோல்வி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு அந்த இமோஷனோட கனெக்டாக இருந்தது, வசனத்தோடு இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஃப்கோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.